தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மனதை உருக்கும் ஒரு தெய்வீக வரலாறு இது. மதுரையைச் சேர்ந்த ஒரு வணிகர் தன் கர்ப்பிணி மனைவியுடன் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார். தலைப்பிரசவம் பார்க்க தாய் வீட்டில் வசதி இல்லை என்று அவளை தினமும் திட்டிக்கொண்டே இருந்தார். மனவேதனையில் துடித்த அந்த கர்ப்பிணி பெண் ஒரு நாள் தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக மனம் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். நடந்து கொண்டிருந்தபோது முத்தாளங்குறிச்சி வந்தவுடன் மதிய வேளையில் அவளுக்கு கடுமையான பிரசவ வலி. அம்மா, என்னை காப்பாற்று என்று அலறியபடி அந்த பெண் மயங்கி விழுந்தாள். அந்த நேரம் அங்கே ஒரு வயதான பெண்மணி தோன்றினார். மயங்கி கிடந்த அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு சென்று ஆற்றங்கரையிலிருந்த ஒரு குடிசைக்குள் வைத்தார். தாயாய் மாறி அந்த வயதான பெண்மணி அந்த கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்தார். அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தாயின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு, கண்களில் ஆனந்த கண்ணீர். இதற்கிடையில் என் மனைவியை எங்கே காணும் என்று வணிகர் பதறியபடி பல இடங்களில் தேடினார். இறுதியில் முத்தாளங்குறிச்சி ஆற்றங்கரைக்கு வந்தார். அங்கே நின்றிருந்த ஒரு சிறுமி அவரை பார்த்து, நீ தேடி வந்த பெண் அதோ அந்த குடிலில் இருக்கிறாள், போய் பார் என்று சொன்னாள். அதிர்ச்சியும் சந்தோஷமும் கலந்த மனநிலையில் அந்த குடிலுக்குள் ஓடினார் வணிகர். அங்கே அழகான குழந்தையுடன் தன் மனைவியை கண்டார். சந்தோஷத்தில் திளைத்தார். குழந்தையை தூக்கி உச்சி முகர்ந்து கண்களில் கண்ணீர் வழிந்தது. உன்னை காப்பாற்றியது யார் என்று மனைவியிடம் கேட்டார். அவள் சொன்னாள், ஒரு வயதான பெண்மணி வந்து என்னை அரவணைத்து எனக்கு பிரசவம் பார்த்தார். இருவரும் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தனர். ஆனால் மாலை, இரவு எவ்வளவு நேரம் காத்திருந்தும் அந்த பெண்மணி வரவே இல்லை. களைப்பில் குழந்தையுடன் தூங்கி போனார்கள். அப்போது வணிகருக்கு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு தெய்வீக பெண் தோன்றி, நான் தான் குணவதி அம்மன். உன் மனைவிக்கு வயதான பெண்ணாக வந்து பேறு காலம் பார்த்தது நான்தான். சிறுமியாக வந்து உன்னை வழிகாட்டியதும் நான்தான். நான் இந்த முத்தாளங்குறிச்சியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வடக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்க விரும்புகிறேன். எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்டு என்று கூறி மறைந்தாள். அதிர்ச்சியிலும் பக்தியிலும் உறைந்த வணிகர் கனவு கண்ட அதே இடத்தில் தன் சொந்த செலவில் குணவதி அம்மனுக்கு கோயில் கட்டினார். இன்றும் முத்தாளங்குறிச்சியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வடக்கு நோக்கி அமர்ந்து கேட்கும் வரம் தருபவளாக குணவதி அம்மன் அருள்பாலிக்கிறார். நெல்லை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் செய்துங்கநல்லூர் அருகே அமைந்துள்ள இந்த புண்ணிய ஸ்தலம் முத்தாளங்குறிச்சி குணவதி அம்மன் கோயில்.